தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக இம்முறை மெகா கூட்டணி அமைத்துள்ளது. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்று அதிரடியாக அறிவித்த நடிகர் விஜயின் தவேக கட்சி தனித்து விடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபைக்கான தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம். தேதிகள் அறிவிப்பதற்கு முன்னர் கூட்டணிகளை இறுதி செய்து தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன. அதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னமும் நிறைவு பெறவில்லை. மறுபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பல்வேறு இழுபறிக்கு இடையே முடிவாகி ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக தரப்பில் காங்கிரசுக்கு 28 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரப்பட்டு உள்ளது. இந்த கூட்டணி எப்படியும் சிதறிவிடும், உடைந்துவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறி வந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இன்றைய காங்கிரசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துவிட்ட நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக, SDPI கட்சிகள் இம்முறை திமுகவுடன் கைகோர்த்து உள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் கூட்டணியுடன் ஒப்பிட்டால் இம்முறை திமுக மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறது. அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் தற்பொழுது இறுதி வடிவம் பெற்றுவிட்ட நிலையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூட்டணி பேரத்தை வெளியிட்ட விஜயின் தவேக இப்பொழுதும் தனித்தே விடப்பட்டுள்ளது. எப்படியும் திமுகவுடன் முட்டி மோதி காங்கிரஸ் தவேக பக்கம் சாய்ந்துவிடும் என்று கணிப்புகளும் பொய்யாகிவிட யாரும் இதுவரை கூட்டணியில் இல்லாத நிலையிலேயே தவேக உள்ளது. அதிமுக கூட்டணியில் சேர முடியாது. திமுக கூட்டணிக்கு என்றுமே வாய்ப்பில்லை. நாம் தமிழரோ தனித்துதான் போட்டியிடுகிறது. எனவே அங்கும் போக முடியாது. இன்னமும் கூட்டணி முடிவை அறிவிக்காமல் இருக்கும் கட்சிகள் என்று பார்த்தோமானால் அது ராமதாஸின் பாமக மற்றும் புதிய தமிழகம் மட்டுமே. இவ்விரு கட்சிகளும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்பதும் தெரியவில்லை. தற்போதைய அரசியல் சூழலில் தவேகவின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை எந்த கட்சிகளும் திரும்பி கூட பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட வரக்கூடிய தேர்தலில் தவேகவும் நடிகர் விஜயும் தனித்து விடப்பட்டு உள்ளனர் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்கிறதாகவும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 2021 எலெக்ஷனில் அதிமுக தோல்வியடைந்ததுக்கு காரணம் சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு. அது மேஜராக அப்படியே திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத திமுக காரர்கள் சொல்கிறத விட அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது அயோத்தி மாதிரி ஒரு இஷ்யூவை அவங்க ஹேண்டில் பண்ணவங்க பாஜக. இப்போ திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாற்றுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு விசிக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. இது உங்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறாதா? ஏற்கனவே பாஜக கிட்ட ஆன்மீக தொகுதிகளா கேட்டு வாங்குறாங்க அதிமுக கிட்ட அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதுனால அதனால அவங்க என்ன பயனடைஞ்சிருக்காங்க? 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்துருக்காங்களா? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சிறை கைதிகளை விடுதலை செஞ்சுருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்குவதற்காக கடன் உதவி கொடுத்துருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் வாழ்வாதாரம் இந்த ஆட்சியில் ஏதாவது உயர்ந்திருக்கா? இதெல்லாம் இப்போ இந்த முறை சிறுபான்மை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் மதத்தை வச்சுட்டு நீங்கள் ஊழல் செய்வீங்க. அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. சிறுபான்மை மக்களை அடிமை கூட்டமாக வச்சுருப்பீங்க. சிறுபான்மை மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. சிறுபான்மை மக்களாக கட்சிக்காக உழைத்த சாதிக் பாஷாவாக இருக்கட்டும், ரகுமான் கானாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு உசேனாக இருக்கட்டும், நாகூர் அனிபா அவர்கள் சந்ததியினர் இந்த கட்சியில் எந்த பொறுப்பும் எம்எல்ஏ MP கூட ஆகாத நிலையில் இன்றைக்கு திமுக மற்ற அமைச்சர் KN நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், கருணாநிதி குடும்பமாக எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பயனும் அடையவில்லை, எந்த லாபத்தையும் அடையவில்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு கூட 3-4 கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறைஞ்சது 15% பிரதிநிதித்துவாவது நீங்கள் கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணாத போது ஓட்டுக்களை மட்டும் வாங்கி சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறையும் சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? பாதுகாப்பாக உணர்றாங்க திமுக. என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க. பாதுகாப்பு உணர்ந்ததுனால்தான் ஜவஹர் அலிங்கிற ஒருத்தர் அந்த சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டார். இந்த தாம்பரத்தில் இஸ்லாமியர்கள் வீடு 900 வீடுகள் அடிச்சு நொறுக்கு காலி பண்ணாங்க, கோர்ட்டு உத்தரவு கட்டு. அதே மாதிரி தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டையில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வீடுகள் இடிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் சிறை கைதி விடுதலை செய்யணும், அந்த குடும்பத்தார்கள் போராடிய போது அடிச்சு நொறுக்கி சிறையில் போட்டீங்க.
என்ன பாதுகாப்பு இருக்கு சார் இந்த முஸ்லிம்களுக்கு? சிஏ மாதிரி ஒரு சட்டத்தை வந்து அதிமுக ஆதரிச்சது, ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு சட்டத்தை நீக்கிற சட்டத்தை வந்து சார் நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் திமுக காரன் சொல்லக்கூடிய பொய்கள், பித்தலாட்டங்கள். இதுல என்ன உண்மை இருக்கு? சிஏனால தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆர்டிகல் 370னால தமிழ்நாட்டு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதானே பார்ப்பாங்க. அவங்க தமிழ்நாடு மக்கள்னு பார்க்க மாட்டாங்கல்ல, ஒட்டுமொத்தமாக. சரி, இந்தியா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்தியா மக்களுக்கு பிரச்சனை இருக்கா சிஏனால? சார், ஒரு நாட்டு குடிமகனுக்கு இன்னொரு நாட்டு குடிமகனுக்கு கூட எந்த மக்களும் ஏத்துக்கிற மாட்டாங்க சார். இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து எந்த முஸ்லீமையும் வந்து ஏத்துக்குருவாங்களா? அவர்கள் இந்த நாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது அதிகமான பற்றுதலும் அந்த வெறியும் கொண்டவர்கள். அதுலலாம் மாற்றுக்கிறது சிறுபான்மை மக்களை அப்படிதான் நீங்க வந்து ஒரு மாதிரியா காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு என்ஐஏ சட்டத்துக்கு திமுக ஆதரவு அளிக்கலையா? நீங்க இன்னும் திமுக என்ஐஏ சட்டத்துக்கு இன்னும் சொல்ல போனால் வக்பு சட்டம் பாராளுமன்றத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து வக்பு சட்டத்தை பின்பற்றி இன்றைக்கு வக்போர்டு அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை விட்டுறலாம் சார். மற்ற மாநிலங்கள்ல நான் ரொம்ப கூட்டணிக்குள்ள போக விரும்பலை, ஏன்னா அது எல்லாத்துக்கும் அது நெருக்கடியாக மாறும், அதையும் நான் புரிந்துக்கிறேன். ஆனா என்ன, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒரு திமுக ஒரு மாயை கட்டவிழ்த்து, பொய்களை கட்டவிழ்த்து ஒரு வேறு மாதிரி மாயை உருவாக்குறாங்க. அந்த மாயை உடைக்க வேண்டியதான் எங்க போன்றவர்களுக்கு கடமை. நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய கூட்டணியுடைய தலைமை யாரு? எடப்பாடி பழனிசாமி. இது வரைக்கும் எடப்பாடி ஆட்சி காலத்துல இது முஸ்லிம்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா? சிஏ போராட்டங்கள்ல சார், சிஏ போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வாட்டர் பாட்டில் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் அத்தனையும் கொடுத்த ஒரு எடப்பாடியார் சார். சிறுபான்மை மக்கள் வந்து தமிழ்நாட்டில் போன சிறுபான்மை மக்கள் கொரோனா காலத்தில் டெல்லியில மாட்டிக்கிட்ட போது அவங்களை எல்லாத்தையும் ஒரே தனி ட்ரெயினை பிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி வர வச்சவர் சார். நீங்க முஸ்லீம் கலவரங்கள்லாம் எப்போ ஏற்பட்டிருக்கு? திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. நாகூர் கலவரம் எப்போ ஏற்பட்டது? திமுக ஆட்சி காலத்துல. வி கலத்தூர் கலவரம் எப்ப ஏற்பட்டது? திமுக ஆட்சி காலத்துல. கோவை கலவரம் ஏற்பட்டது எப்ப? திமுக ஆட்சி தான். 19 பேர் எப்ப கொல்லப்பட்டாங்க? திமுக ஆட்சிகள். பாபர் மசூதி எப்ப இடிக்கப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. முஸ்லிம்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல எப்ப சார் கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? முஸ்லிம்களுக்கு எந்த துரோகம் நடந்திருக்குது? நீங்க எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிட்டு இங்கேயே ஒரு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க கூடாது. நீங்கள் அண்ணா திமுக தலைமை ஏற்கக்கூடிய கட்சி இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த விரோதமா செயல்பட்டிருக்கா? நீங்க அந்த கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு முஸ்லிம் தானே சார். கட்டவிழ்த்து அதை பூதாரமாக்கி இப்ப திருப்பரங்குன்றம் விஷயம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டிய கடமை ஒரு மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? சட்டத்தின் ஆட்சி நடக்குதே இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி தானே நீங்க வரீங்க. அப்ப பின்பற்றணுமா பண்ணக்கூடாதா? அது தப்பு ரைட்டுங்கிறது அடுத்த விஷயம். ஒரு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் பின்பற்றணுமா கூடாது, அதுதான் கேள்வி. இல்ல சார், நீதிமன்றம் சொன்னதை அவங்க அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா கூட அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். ஆனா அங்க எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, அயோத்தியா மாத்துறது தாண்டா எங்க திட்டமேங்கிறாரு. எச் ராஜாவுக்கு அதெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் விரும்பல. நான் அதிமுக பற்றி கேளுங்க, பிஜேபி பத்தி. நான் வந்து அதிமுக பற்றி எங்களுடைய எடப்பாடியா, எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை பத்தி நான் சொல்றேன். மற்றொரு கூட்டணி நாங்க கொள்கை கூட்டணி சேர்ந்திருக்குமா? எங்களுடைய ஒற்றை இலக்கு இந்த விடியாத இந்த மக்கள் விரோத ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால தான் பல்வேறு கட்சிகளை இனங்காட்டி இருக்கும். அதுக்கான 2024 கூட்டணி சேர்ந்தோமா? கூட்டணி சேரலையே. இப்ப உள்ள நிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இப்படியே போச்சா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்க வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லா படுபாதாளத்துக்கு போனா கூட நாங்க கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமா? கூட்டணி சேரக்கூடாது அர்த்தமா? நீங்க பிஜேபியோட திமுக கூட்டணி சேரலையா? உங்க ஆட்சி காலத்துல கோத்ரா கலவரம் நடந்துச்சு, பாபர் மசூதி எல்லாம் கோத்ரா கலவரம் நடந்தது, எவ்வளவு சம்பவங்கள் நடந்தது. அதனால வந்து திமுக வந்து ஒரு புனிதர் இல்லை. திமுக தேவை என்றால் அவர்கள் எப்படி வேணாலும் ஆளு சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தேவை இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை கழுத்துல காலை வச்சு மீச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு ஓட்டுக்காக சிறுபான்மை மக்களை பயன்படுத்துறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.